கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அன்பு கண்மணி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நான் போனாதான் எனக்கு என்ன காய்கறி எல்லாம் தேவையோ அதை என்னால வாங்க முடியும், அதனால நான் போறேன்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க. உடனே கண்மணி யோசிச்சு பாக்குறாங்க, மார்க்கெட்டுக்கு நமக்கும் வேலை இருக்கு, நம்மளும் போகணும். ஆனா என்ன பண்றது, இவர் கூட நம்மளால தனியே போக முடியாதுன்னு சொல்லிட்டு கண்மணி யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே தேன்மொழியை கூப்பிடுறாங்க. தேன்மொழி, மார்க்கெட்டுக்கு நான் போறேன், உனக்கு முக்கியமான ஏதாவது ஒரு வேலை இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும் சரி வா போகலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப தேன்மொழி போயிட்டு பின்னாடி உட்கார்றாங்க. கண்மணி நம்ம அன்பு டிரைவ் பண்ணதும் முன்னாடி உட்காரலன்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. உடனே அன்பு என்ன இவ பாட்டுக்கு முன்னாடி உட்காரலன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆன உடனே நம்மளுடைய அன்பு ஒழுங்கு மரியாதை பின்னாடி போன்ற மாதிரி சைகை பண்ணதும் கண்மணிக்கும் பழைய ஞாபகம் வந்துருது. அதனால கண்மணி பின்னாடி போயிட்டு உட்கார்ந்துடுறாங்க. பின்னாடி போயிட்டு உட்கார்ந்ததும் அதான் ஆள் வந்தாச்சு இல்ல, எடுக்க வேண்டியது தானேன்னு சொல்லிட்டு தேன்மொழி சொல்றாங்க. நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. அது யாருன்னு பார்த்தா அபர்ணா. அபர்ணா அன்பு நீங்க மார்க்கெட்டுக்கு போறதா சொல்லிட்டு பெரியசாமி அண்ணா சொன்னாங்க, நானும் வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கண்மணி எதுக்காக நீ வந்துகிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், இங்க வீடியோ அப்லோட் பண்ற வேலை ஏகப்பட்டதா இருக்குல்ல, அதை பாருன்றாங்க. உடனே அபர்ணா இல்ல, எப்படியாவது அன்பு கூட போகணும், என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டு இருக்கும் போது உடனே நம்ம அபர்ணா சொல்றாங்க, இல்ல வீடியோ மார்க்கெட்ல அன்பு எந்த மாதிரி எல்லாம் வெஜிடபிள்ஸ் வாங்குறாங்கன்னு சொல்லி அந்த வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணா வியூஸ் பிச்சுக்கிட்டு போகும், அதுக்காக தான் சொல்லிட்டு இப்ப நம்ம அபர்ணா சொன்னதும் உடனே அன்பு சூப்பர் ஐடியா அபர்ணா, போகலாம் வா சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே ரொம்பவே சந்தோஷமா அபர்ணாவும் போறாங்க. இப்ப அன்பு அபர்ணா சீட் பெல்ட் போடுன்றாங்க. உடனே அபர்ணாவுக்கு சீட் பெல்ட் எப்படி போடணும் என்ன என்ற விஷயம் தெரியும், இருந்தாலுமே அதை தெரியாத மாதிரி அன்பு கிட்ட சொல்ல அன்புவும் அபர்ணாவுக்காக சீட் பெல்ட் போட்டு விடுறாங்க. இதை பார்த்து கண்மணிக்கு ஒரு பக்கம் பயங்கரமா பத்திக்கிட்டு எரிது வயிறு. அந்த அளவுக்கு கண்மணி கோவப்படுறாங்க. தேன்மொழி பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது ஒன்னும் சேர்க்கலான்னு பார்த்தா இந்த அபர்ணா இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தேன்மொழி ஒரு பக்கம் இருக்க. இப்ப அன்பு உங்களுக்காக பாட்டு போடட்டுமா, இந்த பாட்டை உங்களுக்காக தான் நான் டெடிகேட் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ரொமான்டிக்கா ஒரு சாங் போடுறாங்க. அங்க ஸ்பீட் பிரேக்கர் வருது, அதை அன்பு கவனிக்காம விட்டுறாங்க. இப்ப நம்ம அபர்ணா அன்பு மேல வேலை, கண்மணி தேன்மொழி மாறி மாறி முட்டிக்கிறாங்க. இதை பார்த்த கண்மணிக்கு ரொம்பவே கோபம் வருது. இங்க பாருங்க, ஒழுங்கா ரோட்டை பார்த்து ஓட்டுறதா தான் ஓட்டுங்க, அப்படி இல்லையா எங்களை இறக்கி விட்டுருங்க, நாங்க நடந்து கூட போய்க்கிறோம்னு சொல்லிட்டு கண்மணி கோவப்பட உடனே தேன்மொழி அபர்ணாவை திட்டுறாங்க. உன்னாலதான் அன்பு சார் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு, என்ன தேன்மொழி எதுக்காக பூமர் மாதிரி பேசுற, ஏய் யாரை பார்த்து பூமர்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே கண்மணி தேனு அமைதியா இரு தேன்மொழின்னு சொன்னதும், நீ பாட்டு வச்சதுனாலதான் அன்பு சார் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அன்பு எதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, இனி நான் ரோட்டை பார்த்து பத்திரமா ஓட்டுறேன் ஓகேவா, பேசாம சண்டையை போடாம வாங்கன்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க. இப்ப மார்க்கெட்குள்ள வந்துடுறாங்க. மார்க்கெட்குள்ள வந்ததும் கண்மணி வேற வெங்காயம் எடுக்கிறாங்க. அன்பு வெள்ளை வெங்காயம் வேணும்னு சொல்லிட்டு வெள்ளை வெங்காயம் வாங்குறாங்க. உடனே கண்மணி இங்க பாருங்க, இந்த வெங்காயமே நல்லா தரமாவும் இருக்கு, நல்லா பார்க்க குவாலிட்டியாவும் இருக்கு, கம்மி ரேட்லயும் இருக்கு, வெள்ளை வெங்காயம் அதிக ரேட், அதுக்கு இதுவே பேசாம வாங்கிக்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க. நீ என்ன கஞ்சி பிசுனாரியா, கஞ்சி பிசுனாரி தனமெல்லாம் என்கிட்ட பேசாத, எனக்கு என்ன செய்ய போறது எனக்கு தெரியும், அதுக்கு என்ன வாங்கணுன்றது எனக்கு தெரியும், அதனாலதான் நான் வாங்க வந்திருக்கேன், என்ன என்ன நினைச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அன்பு கேட்க கண்மணியும் பதிலுக்கு பதில் பேசுறாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி பதிலுக்கு பதில் பேசினதோ ரொம்பவே கோபம் வருது. எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கு. உடனே காய்கறக்கா எதுக்காக ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா தானே இருக்கீங்க, சண்டை எதுக்காக போடுறீங்க, புருஷன் சொல்றத ஒரு முறை பொண்டாட்டியும் பொண்டாட்டி சொல்றத ஒரு முறை புருஷனும் கேட்டா என்ன பிரச்சனை ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இதுக்கு எதுக்கு தேவையில்லாம நீங்க சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே கண்மணிக்கும் வாயடிச்சு போயிடுது, அன்புக்கும் வாயடிச்சு போயிடுது. உடனே அபர்ணா, என்னக்கா நீங்க எதுக்காக இப்படி சொல்றீங்க, நீங்க சொல்றது தப்பு, அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதுவே என்ன பார்த்து அழகான பொண்ணை பார்த்து நீங்க இப்படி சொல்லியிருந்தா கூட எந்த பிரச்சனையும் இருக்காது, போய் கண்மணியும் அவரையும் சேர்த்து வச்சு பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அபர்ணா பேச கண்மணிக்கா இன்னும் பயங்கர கோவம் வருது. உடனே தேன்மணி மனசுல நினைக்கிறாங்க, அன்பு சாரும் கண்மணியும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு நினைச்சா கூட அந்த குழிய வெட்டி இவங்களை புதைச்சு வச்சிருவா போல, அந்த அளவுக்கு இந்த அபர்ணா பேசுறாளேன்னு சொல்லிட்டு அபர்ணா நீ வா, ஏன் இதை விட அழகழகா அங்க நிறைய
பழம் ஜூஸ் அந்த மாதிரி எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. அது எல்லாம் பார்த்து வீடியோ போட்டா கூட ரொம்பவே நல்ல வியூஸ் பிச்சுக்கிட்டு போகும், வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்ல இல்ல, அப்படி எல்லாம் பண்ணா அன்பு வந்து வெஜிடபிள்ஸ் வாங்குறத எல்லாம் என்னால வீடியோ எடுக்க முடியாது, நான் எங்கேயும் வரல, நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. உடனே வான்னு சொல்றேன் இல்ல வான்னு சொல்லிட்டு தேன்மொழி வந்து அபர்ணாவை கூட்டிட்டு போயிடுறாங்க. அபர்ணாவும் தேன்மொழியும் வேண்டாம் வந்துரு, வேண்டாம் விட்டுரு விட்டுன்னு சொல்ல உடனே ரவுடிங்க வந்து, நீ வீடியோ போடுறல அதுக்கு எத்தனை லைக்ஸ் போட்டிருக்கேன் தெரியுமா, இப்ப என்னையும் சேர்த்து இப்ப வீடியோ எடுத்து நீ போட போறேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அன்பு பார்த்துட்டு அமைதியாவே இருக்காங்க. உடனே பக்கத்துல பார்த்தா கண்மணியே காணும். எங்கடா கண்மணி ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க கண்மணி நேர போய் ரவுடிங் கிட்ட வந்து கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உன் அக்கா தங்கச்சியே இருந்தா நீ இப்படிதான் பேசுவியா சொல்லு, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கத ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. உடனே கண்மணிய பத்தி ரொம்பவே கேவலமாவும் சீப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. இத கேட்ட கண்மணிக்கு பயங்கர கோவம் வருது. கண்ணத்திலே பலார்னு ஒண்ணு விட்டு, இனிமே எந்த பொண்ணாவது பார்த்து தப்பான வார்த்தை வந்துச்சுன்னா இந்த அடி உனக்கு ஞாபகம் இருக்கணும், ஒழுங்கு மரியாதையே போடா போன்னு சொல்ற இல்லைன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே ரவுடிங்க, என்னையே அடிச்சிட்டு இல்ல, உன்னை என்ன பண்றேன்னு பாரு, இப்பவே போயிட்டு என் ஆளுங்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரவுடிங்க அங்கிருந்து போனதும் உடனே அன்பு வந்து கண்மணி கிட்ட, நம்ம எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிருக்கலாம், எதுக்காக சும்மா தேவையில்லாம இந்த ரவுடிங்க கிட்ட எல்லாம் வம்பு இழுத்துட்டு இருக்க, எதுக்காக இப்படி பண்றேன்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன பத்தியும் ரபர்னாவை பத்தி எல்லார பத்தியும் அவ்வளவு தப்பா பொண்ணுங்களை பத்தி கேவலமா பேசுறான், அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா, என்னாலலாம் அப்படி இருக்க முடியாதுன்றாங்க. அதுதானே உனக்கு கை ஊங்குறதெல்லாம், கை வந்த களியாச்சே, முதல்ல அதை தானே செய்வேன்னு சொல்லிட்டு டபுள் மீனிங்கா அன்பு பேசுறாங்க. என்ன ரீசன்னா அவங்களுடைய பாண்டிய வந்து நம்ம கண்மணி அடிக்கிறதுக்கு கை ஓங்கியிருப்பாங்கல்ல, அந்த ஒரு மீன் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் கண்மணிக்கு பயங்கரமா கோவம் வருது. இப்ப ரவுடிங்களுக்கெல்லாம் ரவுடியா இருக்கிறவனை வந்து கூட்டிட்டு வந்து, டே யாரோ மார்க்கெட்ல உன்னை அடிச்சுதான் சொன்னியே, எந்த பொண்ணுடா எந்த பொண்ணு சொல்லுன்றாங்க. அதோ அந்த சாம்பல் கலர் போட்டோவை கட்டிட்டு இருக்கால, அவதான் நான் என்ன அடிச்சான்றாங்க. என்ன, நீ இவன் அடிச்சியாமே, அடிச்சல்ல அந்த கையை கொடு, நான் முத்தம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வல்கரா வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே அன்பு வந்து, அண்ணன் தெரியாம அடிச்சுட்டாங்க அவங்க, ப்ளீஸ் நான் விட்டுடுங்க, நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்த்துட்டு இருந்தோம், இவங்க தான் தேவையில்லாம வந்து பொண்ணுங்க கிட்ட பிரச்சனை பண்ணாங்க, அதை தட்டி கேட்கறதா நினைச்சு அவ அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, விட்டுருங்கண்ணே ப்ளீஸ் விட்டுருங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. டே நீ என்னடா அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க, நீ என்ன மாமாவா, 3 பொண்ணுங்களை வச்சுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அன்போட கேரக்டரையும் தப்பா பேச கண்மணிக்கு பயங்கர கோபம் வருது. தேன்மொழி வந்து கண்மணி அடக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நீ ஒரு அடி அடிச்சதுனால தேவையில்லாத வார்த்தையெல்லாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க விடுன்றாங்க. அதுக்காக அநியாயம் நடந்துட்டு இருந்தா கூட அதை பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்க சொல்றியாடி, என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் அன்பு வந்து ரொம்பவே கோவம் வருது. கண்மணியை பத்தி தப்பா பேசினதும் கண்மணியை வந்து கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு மாதிரி வல்கரா பண்ணதும் பயங்கர கோவம் வருது அன்புக்கு. நானும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன், இதுக்கு மேல நீங்க கண்மணியை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசின என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேச, ஆமா அப்படிதான் பேசுவேன், உன்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அன்பு அடிக்க கை ஓங்குறாங்க. உடனே அந்த இடத்துல அன்பு சம்மாட்டி கண்மணியை தூக்கி தூக்கி இந்த பக்கம் அடிக்கிறது அந்த பக்கம் அடிக்கிறதுன்னு விளையாடிட்டு இருக்காங்க. தேன்மொழி வா, பார்க்கவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, இவங்க 2 பேரும் இந்த அளவுக்கு ஒத்துமையா இருக்கிறத பார்க்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு தேன்மொழி இருக்க அபர்ணாவுக்கு பயங்கர கோபம் வருது. ஏன்னா அன்பு வந்து கண்மணி தூக்கி வச்சிருக்கிற இடத்துல நான் வந்து இருந்திருக்கணும், ஆனா இப்படி நடந்துட்டாங்களேன்னு நல்லா சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. இங்க பாருங்கடா, இதுக்கு மேல பொண்ணுங்க கிட்ட பேசணும்னா இந்த அடிய ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க, ஏன்னா இப்படி எல்லாம் இருக்கீங்களோ தெரியல, நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சேன்னு சொல்றாங்க, ஆனா பொண்ணுங்களால நிம்மதியா ஒரு மார்க்கெட்டு கூட வர முடியல, அந்த அளவுக்கு அராஜகம் ஓகி கிடக்குன்னு நல்லா சொல்லி அன்பு கோபப்பட்டுட்டாலாம் இருக்காங்க. உடனே நம்ம அன்பு வந்து அங்க இருந்து கிளம்பி போகலான்னு பாக்குறாங்க. அதுல ஒரு ரவுடி வந்து பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க, கத்தி எடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க கண்மணி. உடனே அன்புன்னு சொல்லிட்டு கண்மணி போயிட்டு அந்த குத்த வாங்கிக்கிறாங்க. கை முழுக்கவே கண்மணிக்கு காயம் ஆயிடுது, கை ஃபுல்லா பிளட் ஆகுது. இதை பார்த்து அன்பு துடிச்சு போறாங்க. கண்மணி ஏன் இப்படி பண்ண, எதுக்கு இப்படி பண்ண, நீங்க பின்னாடி திரும்பிட்டு இருந்தீங்க, அந்த ரவுடி மயக்கம் தெளிஞ்சு நீங்க அடிச்சதுனால உங்களை வந்து கத்தியால குத்தம் வந்தான், அதனாலதான் அந்த குத்த நான் வாங்கிக்கிட்டேன், எனக்கு எது ஒண்ணுனாலும் என்னால தாங்கிக்க முடியும் அன்பு, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி கண்மணி ஃபீல் பண்ணி பேச, இதை கேட்ட அபர்ணா என்ன புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் மாதிரி இல்ல இவங்க பேசிட்டு இருக்காங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு அபர்ணா ஒரு பக்கம் குழம்பிட்டு இருக்காங்க. உடனே அன்பு வந்து, பாரு கையில ரத்தம் நிறைய வருது, ஏதாவது கிளாத் எடுத்துட்டு வா, தேன்மொழி போயிட்டு அங்க கார்ல இருக்கும் பாரு கிளாத் கர்ச்சீஃப் எடுத்துட்டு அப்போன்றாங்க.
உடனே தேன்மொழி போயிட்டு கர்ச்சிஃப் எடுத்துட்டு வராங்க. ரத்தம் நிக்கவே இல்ல. கண்மணி கவலைப்படாத, உன்னை கண்டிப்பா காப்பாத்திடுவேன், கவலைப்படாத கண்மணி சொல்லிட்டு அன்பு பதறி போறாங்க. இது எல்லாமே அபர்ணாவும் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன இது, கோ ஸ்டாஃபா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ட்ரீட் பண்ணல, அதை விட்டுட்டு பொண்டாட்டிய புருஷன் கவனிச்சுக்கிற மாதிரி எல்லாம் கவனிச்சுக்கிறாங்க. அதுவும் அழுகுறாரு. என்ன இது, ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு அபர்ணா ஒரு பக்கம் ஃபீல் பண்ண, இங்க கண்மணி அன்கான்சியஸே ஆயிடுறாங்க. அன்கான்சியஸ் ஆனதுமே கண்மணி கண்ணு திறந்து பாரு கண்மணி, உன் அன்பு வந்திருக்கேன், என்ன பாரு கண்மணின்னு சொல்ல, உடனே அபர்ணாவுக்கு இன்னும் பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன இது, உன் அன்புன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க, ஒண்ணுமே புரியலையே, கண்மணிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, இவர் என்னடானா உன் அன்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஒருவேளை இவங்களுக்கு 2 பேருக்கும் இல்லீகலா ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனாலதான் இவர் எப்ப பாரு கண்மணி கிட்ட முறைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க வெளி உலகத்துல. ஆனா உள்ளுக்குள்ள இவங்க 2 பேருமே ரொம்பவே சீட்டடா இருக்காங்கன்னு சொல்லி அபர்ணாவே அவங்களுக்குள்ளேயே தப்பான ஒரு மனப்பான்மையே அன்பு மேலயும் கண்மணி மேலயும் வச்சுக்கிறாங்க. இப்ப டாக்டர் கண்மணியை ட்ரீட் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் இங்க பாருங்க டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, கண்மணிக்கு எதுவும் ஆகக்கூடாது, கை முழுக்க பிளட் ஓவரா போயிட்டு இருக்கு, ப்ளீஸ் டாக்டர் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. சரி நாங்க பாக்குறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நரம்பு கட் ஆயிருக்கு, பிளட் நிக்கவே இல்ல, இதே மாதிரி பிளட் போயிட்டே இருந்தா கண்டிப்பா அவங்க கோமாவுக்கு போயிடுவாங்க. அவங்களுடைய பிளட் குரூப்ல இங்க பிளட்ல ஸ்டாக் எதுவும் இல்ல, நீங்க யாராவது அவங்க பிளட் குரூப்ல இருக்கவங்க இருந்தா அவங்கள கூட்டிட்டு வாங்க, பிளட் ஏத்திதான் எது ஒண்ணும் சர்ஜரியும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்மணியோட பிளட் குரூப் எதுவும் அதுதான் என்னுடைய பிளட் குரூப், எவ்வளவு பிளட் வேணாலும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அன்பு சொல்ல, அபர்ணாவுக்கு ஒட்டு மொத்தமா தூக்கி வாரி போட்டுருது. கண்மணியோட பிளட் குரூப் கூட என்னன்றத வரையும் அவர் தெரிஞ்சு வச்சிருக்காருன்னா கண்டிப்பா இவங்க 2 பேரும் வேற ஏதோ பெரிய விஷயத்த மறைக்கிறாங்க, என்னன்றத கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு அபர்ணா முடிவு பண்றாங்க. இப்ப அன்பு போயிட்டு பிளட் கொடுத்துட்டு இருக்காங்க. கண்மணிக்கு ஒரு பக்கம் பிளட் ஏறிட்டே இருக்கு. இப்ப அன்பு கண்மணியை பார்த்து ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணியும் கதறி அழுதுட்டு இருக்காங்க. உடனே நம்ம அன்பு கண்மணி உனக்கு எதுவும் ஆகக்கூடாது, என்னால உனக்கு இப்படி ஒரு நிலைமை, நீ எப்ப என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தியோ அப்பத்துல இருந்து உனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கு, அது ஒட்டுமொத்தத்துக்கும் காரணம் நான் தான், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி வருத்தமாவும் ஃபீல் பண்ணியும் அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துல நம்ம கண்மணி அன்கான்சியஸ்ல இருக்காங்க. டாக்டர், என்ன டாக்டர் இவ்வளோ ட்ரீட்மெண்ட் பாக்குறீங்க, அப்ப கூட கண்மணி கண் முழிச்சே பார்க்கலையே, ஏதாவது பண்ணுங்க டாக்டர்ன்றாங்க. கொஞ்சம் பொறுங்க அன்பு, கண்மணிக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாம கையில இருக்க முக்கியமான நரம்பு நாடி துடிப்புன்னு சொல்லுவோமே, அந்த நரம்பே கிட்டத்தட்ட கட்டான மாதிரி இருக்கு, நம்ம எது ஒண்ணும் பார்த்துதான் அவங்க கிட்ட எது ஒண்ணும் சொல்ல முடியும், ஏன்னா கத்தி கிழிச்சது ஆழமா கத்தி கிழிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. அவங்க அன்கான்சியஸ்ல இருக்காங்க, அவங்க கோமாக்கு போக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அன்பு கிட்ட சொன்னதும் அன்புக்கு என்ன பண்றதுனே புரியாம ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. இப்ப நம்ம அன்பு பிளட் கொடுத்துட்டு வெளியே நின்றுட்டு கண் கலங்கி நிக்கிறாங்க. அப்ப அபர்ணாங்க போயிட்டு, அன்பு கண்மணிக்கு ஏதாவது ஒண்ணுனா நீங்க ஏன் இவ்வளவு துடிச்சு போறீங்க, அவங்க ஜஸ்ட் உங்க கூட ஒர்க் பண்றாங்க அவ்வளவுதானே, மிஞ்சி போனா 10 நாள் பார்த்திருப்பீங்களா, இல்ல 1 மாசம், எனக்கு தெரிஞ்சு 1 மாசம் அவங்க கூட பழகிருப்பீங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நீங்க ஏன் இவ்வளவு துடிச்சு போறீங்க, அது என் கண்மணி என் கண்மணின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன காரணம் எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லி அன்பு கிட்ட கேட்க, அது சொல்லிட்டு அன்பு தயங்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை உங்க 2 பேருக்கும் இல்லீகலா ரிலேஷன்ஷிப் இருக்கா, அதனாலதான் நீங்க இப்படி இருக்கீங்களா, கண்மணிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு, இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சோ கண்மணி கூட நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா, எதுக்காக ரெஸ்டாரண்ட்ல எலியும் புலியும் மாதிரி அடிச்சுக்கிறீங்க, இப்ப அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னு அப்படி துடிச்சு போறீங்க, புருஷன் பொண்டாட்டியை பார்த்து துடிச்சு போற மாதிரில நீங்க துடிச்சு போனீங்க, எதுக்காக இப்படி பண்றீங்க, உங்க மேல நான் ரொம்ப பெரிய மரியாதை மதிப்பு வச்சிருந்த அன்பு, அது எல்லாமே ஒட்டு மொத்தமா ஸ்பாயில் பண்ணிட்டீங்க, எனக்கு இப்ப காரணம் தெரிஞ்சாகணும், இல்லைன்னா ரெஸ்டாரண்ட்ல இருக்க எல்லார்கிட்டயுமே நீங்க நடந்துகிட்ட விதத்தை நான் சொல்லிடுவேன்றாங்க. ஏன் பண்ணா எதுக்காக இப்படி பண்றீங்க, கண்மணி யாருன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க ரெஸ்டாரண்ட் முழுக்க எல்லார்கிட்டயுமே சொல்லிடுவீங்க, நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் யாருக்கும் தெரியக்கூடாதுன்ற முடிவு எடுத்தோன்றாங்க. என்ன அன்பு சொல்றீங்க, அப்ப நான் சந்தேகப்பட்டது சரிதானா, என்ன சந்தேகப்பட்டேன், இல்ல உங்க 2 பேருக்கும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கு அதுதானேன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல நான் தான் கண்மணியோட உண்மையான ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இப்ப அன்பு சொல்ல, இதை கேட்டு அபர்ணாவுக்கு ஷாக் ஆகுது. பொய் சொல்லாதீங்க, எதுக்காக பொய் சொல்றீங்க, நான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க கண்மணி கூட தப்பான ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அபர்ணா ரொம்பவே கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க.
நான் சொல்றது உண்மைதான். கண்மணியோட புருஷன் நான் தான். நானும் கண்மணியும் சில கருத்து வேறுபாடால பிரிஞ்சிருக்கோம்னு சொல்லி அன்பு வந்து எல்லா உண்மையுமே அபர்ணா கிட்ட சொல்லலாம் ட்ரை பண்றாங்க. இது கேட்ட அபர்ணா என்ன செய்ய போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.